ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான சிக்கன் 65 எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போறேன். இது மொறு நல்லா டேஸ்டா இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லயே நீங்க செஞ்சு பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிக்கன் 65க்கு இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பீஸா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா. இது வந்து நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மசாலான்னு போடுங்க, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். இது நான் 2 பவுடர் போட்டுக்கிறேன், 2 பேக்கெட்டு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி மெலிசா கீறி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசாலா வந்து ஊற வச்சுக்கோங்க. உப்பு காரம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் போடும்போது நல்லா அதுல ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். 65க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தண்ணியெல்லாம் போடாதீங்க, வெறும் எலுமிச்சை பழத்துல இருக்கிற அந்த தண்ணியே போதும். ஒரு 1/2 hour வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. பாருங்க, நல்லா 1/2 hour நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகாம போட்டுறாதீங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பீஸா அப்படியே போட்டுக்கோங்க. அதுதாங்க, நல்லா கொதிக்கிற எண்ணெயில சிக்கன் 65 போட்டாச்சு. சிக்கனை ஒரு 5 minutes அப்படியே ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்ப எதுவும் திருப்பி விடாதீங்க, அப்புறம் மசாலா பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். பாருங்க, 5 minutes ஆயிடுச்சு. அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம் பண்ணாதீங்க, அப்புறமேட்டு ரொம்ப சிக்கன் லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். இன்னும் ஒரு 2-3 minutes அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை வந்து எடுத்துட்டு 2 வாட்டி பொரிக்க போறோம், அதனால இன்னும் ஒரு 2 minutes மட்டும் இருக்கட்டும். பாருங்க, ஒரு 2 minutes ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஆஃப் பாயிலா இருக்கும்போதே ஒரு வாட்டி வந்து பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு வாட்டி இதையே நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிப்போம், ஏன்னா அப்ப நல்லா முருன்னு இருக்கும். இப்ப வந்து எடுத்துருங்க. இப்ப ஸ்டவ் வந்து அப்படியே இருக்கட்டும். நல்ல இந்த எண்ணெய் வந்து கொதிக்கட்டும். பாருங்க, ஒரு பிளேட்ல எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். மறுபடியும் இதையே அந்த சிக்கனையே தூக்கி மறுபடியும் இதே எண்ணெயிலேயே போடணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மறுபடியும் நம்ம பொரிச்ச சிக்கனே அதுல போட போறோம். 2 வாட்டி ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுன்னு ஆயிடும். அப்படியே ஒரு 5 minutes அடுப்புலயே இருக்கட்டும். 5 minutes கழிச்சு நம்ம திருப்பி போடலாம்.
அவ்வளவுதாங்க, நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம். இது வேணும்னா போட்டுக்கோங்க, இது போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும், வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா இருக்கும், வெறும் பருப்பு சாதம் ரசம் சாதத்துக்கு கூட நல்லா இருக்கும், வெறும் வயிறு சாப்பிட்டுருக்கும். இந்த சிக்கன் 65 ரொம்ப நல்லா முறுமுறுப்பா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.